சவுதி அரேபியா, ஈரான் மற்றும் பிற மத்திய கிழக்கு நாடுகளுக்கிடையே 1975 ஹெல்சின்கி ஒப்பந்தத்தை முன்மாதிரியாக கொண்ட தாக்குதலின்மை உடன்படிக்கையை முன்மொழிந்துள்ளது. பிராந்திய பதற்றத்தை குறைக்க இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று ஃபைனான்சியல் டைம்ஸ் செய்தி தெரிவிக்கிறது. பல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மற்றும் நிறுவனங்கள் இந்த சவுதி முன்மொழிவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. எதிர்கால மோதல்களை தவிர்ப்பதற்கான சிறந்த வழி இதுவாகும் என்று அவை கருதுகின்றன. வளைகுடா நாடுகள் இந்த முன்மொழிவை ஆதரிக்குமாறு அவை கேட்டுக்கொண்டுள்ளன. ஈரான் மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளாகாது என்பதற்கான உத்தரவாதமாக இந்த ஒப்பந்தம் அமையும். பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மீது போரை தொடங்கின. ஏப்ரல் 7ஆம் தேதி இருவார போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. 40 நாள் மோதல்களில் 3375 ஈரானியர்கள் கொல்லப்பட்டதாக தெஹ்ரான் தெரிவித்துள்ளது. இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைகள் நிரந்தர ஒப்பந்தத்தை எட்டத் தவறின. ட்ரம்ப் போர் நிறுத்த நீட்டிப்பை அறிவித்த போதிலும் ஈரான் அதை ஏற்கவில்லை. பிராந்திய அமைதிக்கான இந்த புதிய முயற்சி என்ன ஆகும் என்பதே தற்போதைய கேள்வி. மேலும் இதுபோன்ற உலகளாவிய செய்திகளுக்கு வேர்ல்ட் நியூஸ் இன் பிரீஃப் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.